Hi friends, welcome to Neyagai Vlogs. இன்னைக்கு டே 5 ஆஃப் ஷஷ்டி விரதம். இன்னைக்கு ஆஸ் யூஷுவல் எழுந்தோடனே பூஜை பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு வேலை. அதுக்கப்புறம் தான் சாப்பிட்றது எல்லா வேலையுமே. ஸோ பூஜை பண்ணி முடிச்சாச்சு. இன்றைக்கி என் பொண்ணும் வந்து நானும் பங்களிப்பேன் அப்படின்ற பேரில் வந்து என்னை வச்சு செஞ்சுட்டாங்க. பூ கொடு, தண்ணி கொடு, அதுக்கப்புறமேட்டுக்கா கற்பூரம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே டார்ச்சர் இன்றைக்கி என்னென்னு தெரில, பக்தி மோட் ஆன் ஆயிடுச்சு போல் அந்த அம்மாவுக்கு. அதனால் வந்து அவளை சமாளித்து நான் பூஜை பண்ணுறதுக்கே ஒரு டாஸ்க் ஆகிடுச்சு. இன்றைக்கி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது பூஜை பண்ணுறதுக்கு. ஏன்னா மோஸ்ட்டாக வந்து அவள் வந்து உட்காந்து டிவி பார்த்துட்ருப்பா, நான் கடன் பூஜை பண்ணிடுவேன். ஆனால் இன்றைக்கி வந்து நீ பூ கொடு, நான் தான் பூ வைப்பேன், நீ வந்து இது பண்ணுறல நானும் பண்ணுறேன் கொடு அப்படின்னு சொல்லிட்டு என் கூட சண்டை போட்டே இருந்தா. அதெல்லாம் சமாளித்து ஒரு வழியாக சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் விரதம், அதாவது 4 டைப், எனக்கு தெரிஞ்ச 4 டைப் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். எனக்கு தெரிஞ்ச விரதத்தெல்லாம் சொல்கிறேன். அதில் உங்களுக்கு எது ஓகேவோ அதை நீங்கள் கடைப்பிடிங்க, எனக்கு எது ஓகேவோ அதை நான் கடைப்பிடிச்சிட்ருக்கேன். அவ்வளோதான் விஷயம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா வந்து மிளகு விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த 6 நாளுமே ஒரு விரதம், அதாவது ஒரு மிளகு வந்து ஃபஸ்ட்டு டே ஒரு மிளகு, செகண்ட் டே ஒரு மிளகு, தேர்டு டே 3 மிளகுன்னு சொல்லி அந்த 7 நாளுமே ஒரு மிளகை ஆட் பண்ணிட்டு வந்து தண்ணி மட்டுமே குடிச்சிட்ருப்பாங்க. இதுதான் வந்து ஒரு வகையான விரதம். அது வந்து ரொம்ப கடுமையான விரதம். அது இந்த குழந்தை இல்லாதவங்க இல்லை ரொம்ப பெரிய வேண்டுதல் வச்சுருக்கவங்களாம் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. செகண்ட் டைப் வந்து பால் பழம் விரதம். அதாவது காலையில் பால் பழம் படைச்சிட்டு சாப்பிட்டுட்டு அதோட தண்ணி குடிச்சிட்ருப்பாங்க. அதே போல் திரும்ப ஈவினிங்கும் வந்து பால் பழம் சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு அப்படி இருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து செகண்ட் டைப் ஆஃப் விரதம். இன்னொன்று வந்து தேர்ட் டைப் ஆஃப் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து, அதாவது ஒரு வேளை சாப்பிட்டுட்டு 2 வேளை சாப்பிடாமல் இருப்பாங்க. இல்லை வெறும் வந்து டிஃபன், அதாவது 2 வேளையும் சாப்பிடாமல் இருந்துட்டு நைட்டு மட்டும் டிஃபன் சாப்பிடுவாங்க. அதுதான் வந்து நான் யூஸ்வலாக ஃபாலோ பண்ணுறது. இன்றைக்கி நான் இந்த 3 டைப் ஆஃப் விரதம் சொல்லியிருக்கேன். இதில் உங்களுக்கு எதனா டவுட் இருந்தாலோ இல்லை வேறு எதனா கேட்கணும் அப்படின்னு நினச்சாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு பார்த்துட்டு உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். சரியா? இன்றைக்கி இந்த 3 டைப் ஆஃப் விரதம் சொல்லியிருக்கேன். பேலன்ஸ் விரதத்தை நான் நாளைக்கு சொல்கிறேன். சரிங்களா? அதே போல் வந்து டெய்லியும் வந்து காலையில், அதாவது மார்னிங் அந்த பிரம்ம முகூர்த்தம் சொல்லுவாங்கள்ல, 4 to 5:30க்குள்ளே விளக்கேற்றுறது ரொம்ப நல்லது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.